இந்த 3 விதமான புத்தி இருக்கு. கத்தாழை, கரி, கற்பூரம். இந்த 3 புத்தியும் ஏன் ஒரு மனிதனுக்கு வருது? பலதரப்பட்ட மக்கள பார்க்குறோம். சிலருக்கு கற்பூரமா இருப்பாங்க, சிலர் கரியா இருப்பாங்க, சிலர் கத்தாழை தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் 4 ஜென்மம் ஆகும் புரிந்து கொள்ள. அப்ப ஞானிகளுடைய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்யும் உங்களுடைய தர்மமானது உங்களுக்கு புத்தி தெளிவை ஏற்படுத்தும். அந்த தெளிவு தான் ஜீவன் சிவலிங்கம் என்பதை உணர வைக்கும். அப்ப புத்தி தெளிவு ஏற்படுவதற்காகவாவது நாம் தர்மம் செய்ய வேண்டும். ஸோ நாம் செய்யும் தர்மமானது நம்முடைய புத்தியை இன்னும் வலிமையாக்கும், ஆழமாக்கும், அகலமாக்கும், கூர்மையாக்கும்.